திராவிடர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி சிஐடியு ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் தோழர் வி குமார் அவர்களிடம் தொழில் சார்ந்தும் அது சம்பந்தமான விஷயங்களை அவரிடம் ஒரு சிறிய நேர்காணல். தோழர் வணக்கம். இப்போ ஆட்டோ தொழிலாளர்களை பற்றி உங்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கிறோம். எங்கள் நேயர்களுக்காகவும் மக்களுக்காகவும் அது சம்பந்தமான சில விளக்கங்களை நீங்கள் பேச வேண்டும். வேலையில்லா திண்டாட்டத்தின் காரணமாக சுய தொழில் செய்தாவது வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு உயரிய லட்சியத்தோடு இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இத்தொழிலாளர்களை ஒரு கேவலமான முறையில் கடந்த காலங்களில் சித்தரித்தது உண்டு. அதே நேரத்தில் இந்த தொழிலாளர்களும் இவருடைய உழைப்பின் மூலமாக இந்திய பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியவர்கள் என்ற நிலையை அரசாங்கம் உணர மறுக்கிறது. ஆகவேதான் இத்தொழிலாளர்களை சங்க ரீதியாக அணிதிரட்டி தமிழகம் மட்டுமல்ல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட உழைப்பாளிகளை ஒன்று திரட்டி அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நலவாரியங்களை உருவாக்க வேண்டும் என்று முதலில் கோரிக்கை வைத்தது சிஐடி அமைப்பு. ஏனென்று சொன்னால் இந்த தொழிலாளிக்கு ஏன் நலவாரியம் ஏன் வேண்டும் என்று சொல்கிறோம்? இவர்களுக்கு எந்த விதமான சட்ட பாதுகாப்பும் சமூக பாதுகாப்பும் என்பது கிடையாது. இந்த தொழிலாளிகளுக்கு வார விடுமுறை என்பது கிடையாது, பண்டிகை விடுமுறை என்பது கிடையாது, தேசிய விடுமுறை என்பது கிடையாது, சம்பளத்துடன் கூடிய விடுமுறை என்பது கிடையாது, பிஎஃப் கிடையாது, போனஸ் கிடையாது, பணிக்கொடை என்பது கிடையாது. அன்று உழைத்தால் அன்று கூலி, அன்று வேலை செய்தால் அன்று கூலி. அவை இப்படிப்பட்ட தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காகத்தான் சிஐடி தொடர்ச்சியாக போராடியதின் விளைவாகத்தான் 1982ஆம் ஆண்டு தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. உண்மையில் அந்த சட்டம் சொல்வது என்னவென்றால், இந்த தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்பட வேண்டும். இவர்களுக்கு அதிகாரம் யார் என்று சொன்னால், இவருடைய எஜமான் யார் என்று சொன்னால் அரசாங்கம்தான். அரசாங்கம் இன்னைக்கு வாரியத்தை உருவாக்கிறது என்று சொன்னால் இந்த தொழிலாளருக்கு எஜமானர்கள் என்பது வாரியம்தான், அரசாங்கம்தான். ஆகவே அரசாங்கமும் வாரியம்தான் இத்தொழிலாளிகளை பாதுகாக்க வேண்டும். ஆகவேதான் வாரியம் முறையாக சீராக செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். பொதுவாக ஆட்டோ தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கட்டணம் கேட்குறாங்க. எல்லாரும் ஒரே விதமாக கட்டணம் கேட்குறதில்ல. நீங்கள் ஒரு கடையில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நியாயமான கட்டணம் இருக்கும். ஆட்டோவில் அது மாதிரி இல்லை, இடத்துக்கு இடம் கட்டணம் வேறுபடுது. இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உண்மையில் இது ஒரு தவறான கருத்து என்பது என்னை போன்றிருப்பவர்களுடைய அபிப்பிராயம். ஏனென்று சொன்னால், சமீபத்தில் டிசம்பர் மாதம் 3, 4 ஆகிய தேதியில் பெய்த கனமழை என்பது எந்த தொழிலையும் நடத்த முடியாது. இன்றைக்கி ஆட்டோ தொழிலாளி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஆட்டோ தொழிலாளி ஒவ்வொருவரும் ஆடம்பரமான பங்களாவில் வாழவில்லை. ஆட்டோ நிறுத்துவதற்கென்று தனியாக இடம் என்று போகின்ற இடத்தில் நிறுத்துகின்றான், ரோட்டிலே நிறுத்துகின்றான், எங்கு காலி இருக்குதோ அங்கே நிறுத்துகிறான். அங்கெல்லாம் தண்ணீர் சுந்தன் விளைவாக ஆட்டோவே செயல்பட முடியவில்லை. ஆட்டோ ஓட்டுவதற்கு மிகவும் சிரமம். ஆட்டோவை ஓட்டினால்தான் அவருடைய குடும்பம் நடக்கும். அப்படிப்பட்ட சூழலில் அந்த கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட இந்த தொழிலாளிகளை கனிவோடு அணுக வேண்டிய அரசாங்கம் இப்படி தவறான பிரச்சாரம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கு கூட மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லை, மக்களிடம் பணப்புழக்கம் இல்லை. எங்கேருந்து மக்கள் பணம் கொடுப்பார்கள்? இவர்கள் எங்கேருந்து கேட்ப? இவர்கள் வண்டி நின்று ஸ்டார்ட் செய்வதற்கே முடியாத ஒரு சூழல். ஏராளமான ஆட்டோ தொழிலாளி சென்னையில் கடுமையாக பாதிக்கும். இப்போது தென் மாவட்டங்களில் ஒரு கடுமையான பாதிப்பு என்பது இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட தொழிலாளிகளுக்கு ஒரு கருணையோடு அணுக வேண்டிய அரசாங்கமோ அல்லது நிர்வாக வாரியம் போன்ற அமைப்புகளோ இந்த தொழிலாளிகளை பாதுகாப்பதற்கு பதிலாக ஏளனம் செய்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆட்டோ தொழிலாளர்கள் இயற்கை பேரிடர் காலத்தில் பொதுமக்களிடம் அதிகம் கட்டணம் வசூலிப்பதாக ஒரு புகார் இருக்கிறதே, இது சம்பந்தமாக என்ன சொல்கிறீங்க? ஆட்டோ தொழிலாளி குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக அரசாங்கம் அன்றைக்கு நிர்ணயித்த மீட்டர் கட்டணம் என்பது தான் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. இந்த 10 ஆண்டு காலத்தில் அத்தியாவசிய பொருட்கள் விலை
அதுவும் குறிப்பாக 2014 ஒன்றிய அரசாங்கம், மோடி தலைமையிலான ஒன்றிய அரசாங்கம் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய நவீன தாராளமய கொள்கையின் விளைவாக கடுமையான விலை உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெறும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்ல, ஆட்டோவை பயன்படுத்த தேவையான உதிரி வாங்கல் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அவருடைய கட்டணம் என்பது கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அபராத கட்டணம் என்பது உயர்ந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் சீர் செய்வதற்கு பதிலாக இன்றைக்கு ஓலா உபர் என்ற ஒரு பன்னாட்டு நிறுவனுடைய ஆதிக்கம் இன்றைக்கி தமிழகத்தில், இந்தியாவின் பல மாநிலங்கள் கோலோச்சுகிறது. இதை உருவாக்குவது திட்டமிட்ட அரசாங்கத்துடைய ஒரே நோக்கம் ஒற்றை வாகன உரிமையாளர்களே இருக்கக்கூடாது என்பதற்காக இதையும் கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வழக்கு மன்றத்திற்கு சென்றோம். ஆனால் இதுவரை தீர்வு ஏற்படவில்லை. 10 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மீட்டர் கட்டணத்தை வைத்து எப்படி ஓட்டும் சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட தெரியும் அல்லவா? அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு கிடைக்கிறது, சம்பள கமிஷன் மூலம் சம்பள உயர்வு என்பது கிடைக்கிறது, இதர பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஒப்பந்தத்தின் வாயிலாக சம்பளம் உயர்வு என்பது கிடைக்கிறது. இந்த ஆட்டோ தொழிலாளர் என்ன பாவப்பட்ட ஜென்மங்களா? அப்படியே இருப்பதற்கு ஒரு இடத்துல இன்னைக்கு பெட்ரோல் டீசலுடைய விலை என்ன, ஏன் அதை பற்றி யாரும் பேச மாட்டேன் என்கிறார்கள்? கேஸுடைய விலை என்ன, அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்கிறார்கள்? 2014க்கு முன்னதாக கச்சா எண்ணெய் உலக அளவில் என்ன விலை விற்றுது, இன்னைக்கு கச்சா எண்ணெய் என்ன விலை விற்றுது, அன்றைக்கி 2014 எவ்வளோ லிட்டர் பெட்ரோல், டீசல் எவ்வளோ லிட்டரு, இன்றைக்கி என்ன விலை, இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியதானே அரசாங்கம், அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டியதானே? இதை விட்டு வேறு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படிப்பட்ட சூழ்நிலை அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு விலைவாசி உயர்வுக்கு தகுந்தவாறு ஏற்கனவே உயர் நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. இன்றைய விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி, இன்றைய கல்வி கட்டண உயர்வுக்கு ஏற்ற மாதிரி, இன்னைக்கு வீட்டு வாடகை உயர்வுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை ஏன் அரசாங்கம் நிர்ணயிக்கவில்லை? அதற்கு அவருக்கு பதில் சொல்ல வேண்டும். அது நிர்ணயித்த இந்த பிரச்சனையே வராது. ஓலா உபர் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களை அனுமதிக்கக்கூடாது. எந்த அடிப்படையில் அனுமதித்தார்கள்? இந்த பாரம்பரியமிக்க சுய தொழில் என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் ஏராளமான இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் ஆட்டோவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த தொழிலை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக ஓலா உபர் என்ற பன்னாட்டு நிறுவனுடைய ஆதிக்கத்தை மேலும் மேலும் இங்கு கொண்டு வந்து திணிப்பது என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அரசாங்கம் உடனடியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை ஆய்வு செய்து, விலைவாசி உயர்வுகளை ஆய்வு செய்து, மற்ற பல பொருட்களுடைய விலைகளை ஆய்வு செய்து, இதர குடும்பத்தையுடைய அந்த விலை உயர்வை எல்லாம் ஆய்வு செய்து மீட்டர் கட்டணத்தை உடனடியாக உயர்த்த வேண்டும். அதோடு மானிய விலையில் பெட்ரோல் டீசல் என்பது வழங்கப்பட வேண்டும். ஓலா உபர் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களை அடியோடு ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ ஆட்டோ தொழிலாளர் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு வச்சுக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டில் போயிட்டு சவாரி கஸ்டமருங்க வராங்க. கஸ்டமருங்க வரப்போ வந்து எங்கள் ஆட்டோவில் தான் நீங்கள் போகணும், வெளி ஆட்டோவில் போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சட்டம்லாம் வச்சிட்ருக்காங்க. இது சரியான அணுகுமுறை தானா? அவசரத்துக்கு அவங்க எந்த ஆட்டோ வேணாலும் போகலாம். அப்படி இருக்கிறப்போ இந்த ஆட்டோவில் தான் ஏறணும்னு கட்டாயம் பண்ணுறாங்களே, இது எப்படி சட்டத்துக்கு புறம்பானதாக தெரியலிங்களா? பொதுவாகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளிலும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது காய்கறி தெருவோரத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாகட்டும், அவர்களுக்கு சில இடங்கள் என்பது நிர்ணயிக்கப்பட்டு பணி என்பது, வேலை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது, பிழைப்பு என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆட்டோ ஸ்டாண்ட் என்று அதே போல் உருவாக்கப்பட்டது தான். அந்த ஆட்டோ ஸ்டாண்டு அந்த உள்ளூர் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இதுவாக செயல்பட்டு கொண்டிருக்குது. வெளியிலிருந்து வரக்கூடிய ஆட்டோ அவர்கள் ஏற்றக்கூடாது என்பதெல்லாம் இல்லை. உள்ளூரில் அந்த இடத்துல ஸ்டாண்டில் ஆட்டோ இல்லைன்னா தாராளமாக ஏறு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை இல்லை, வெளியிலேருந்து வரக்கூடிய ஆட்டோக்கள் அந்த உள்ளூர் மக்களை ஏற்றுகின்ற போது ஏதாவது பொருளை அந்த உள்ளூர் மக்கள் தவறவிட்டால் அதை திருப்பி சேர்ப்பதற்குண்டான எந்த ஏற்பாடும் கிடையாது. அதே உள்ளூர் ஆட்டோவில், ஸ்டாண்ட் ஆட்டோவில் ஏறி போனால் இந்த ஆட்டோவில் ஏறின இன்னார் தான் அவர் அடையாளப்படுத்த முடியும். அவருக்கும் அந்த மக்களுக்கும் ஒரு அறிமுகம் ஏற்கனவே இருக்கிறது. அது எல்லா வகையிலும் பயன் தரும். அதோடு கூட இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய தொழிலாளி அமைதியாக இருப்பான், அவனுக்கு பணி கிடைக்காது, வேலை கிடைக்காது, வேறு அப்போ எதுக்கு ஆட்டோ ஸ்டாண்டு, எதுக்கு அதை முறைப்படுத்துகிறோம், எதுக்கு இன்றைக்கும் கோரிக்கை வைக்கிறோம்? ஆட்டோ ஸ்டாண்டை உருவாக்க வேண்டும், போலீஸ் அனுமதி வேணும், போலீஸ் தலையீடு குறுக்கீடு என்பது கூட, எதுக்கு ஆளுங்கட்சியுடைய குறுக்கீடு கூடாதுன்னு ஏன் சொல்கிறோம்? ஆட்டோ ஸ்டாண்ட் என்பது ஆட்டோ தொழிலாளிகளை ஒருமுகப்படுத்துவதற்காக, முறைப்படுத்துவதற்காக, பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் இருப்பதற்காக ஏற்படக்கூடிய ஒரு ஏற்பாடு. அதே நேரத்தில்
ஒட்டுமொத்தமாக வரக்கூடியவர்களாம் நீங்கள் சவாரி ஏற்று அப்படி என்பதெல்லாம் இல்லை. நிலைமையை பொறுத்து அவ்வப்போது பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த தொழிலாளியம் வாழணும், அந்த தொழிலாளியம் வாழணும், அதே போல் பொதுமக்களும் நன்மை அடையணும். எல்லாம் இணைந்த செயல் அது.